வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. இன்று தந்தை பெரியார் நினைவு நாள். அதனையொட்டி இந்த இசைப்பேழை வெளியீட்டு விழாவையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று தம்பி தேவ ருக்மாங்கதன் அவர்களும் தாப்பா குணசேகரன் அவர்களும் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள். நான் இணையத்தின் ஊடாக இந்த நிகழ்ச்சியை நடத்தலாம், எத்தனையோ பல நிகழ்ச்சிகளை, நூல் வெளியீட்டு விழா, இன்னும் பல கருத்தரங்கு நிகழ்ச்சிகள், இல்ல நிகழ்ச்சிகள் என்று பல நிகழ்ச்சிகளை நாம் இணையத்தின் மூலமாகத்தான் நடத்துகிறோம். ஆகவே இதை இணையத்தின் ஊடாகவே நடத்தலாம் என்று நான் கேட்டுக்கொண்டேன். ஆனால் இதை ஒரு அரங்கம் பிடித்து எல்லோரும் கலந்து கொள்ளுகிற நிகழ்ச்சியாகத்தான் நடத்த வேண்டும் என்று தன்னுடைய ஆர்வத்தை தம்பி ருக்மாங்கதன் அவர்களும் தம்பி குணசேகரன் அவர்களும் வலியுறுத்தி சொன்னார்கள். இது கொரோனா நேரம், கும்பல் கூடக்கூடாது, யாருக்கும் நல்லதல்ல, பாதுகாப்பில்லை, முடிந்த வரையில் தவிர்ப்பது நல்லது என்றெல்லாம் நான் அவர்களை சமாதானப்படுத்த முயற்சித்தேன். ஆனாலும் தலைமை அலுவலகத்திலாவது எளிய முறையிலே இதை நடத்த நீங்கள் அனுமதிக்க வேண்டும். இதற்காக தனியே ஒரு அரங்கம் பிடிக்கவில்லை என்றாலும் கூட நமது அம்பேத்கர் திடல் தலைமையகத்திலே எளிமையாக நடத்துகிறோம். ஊரில் உள்ள சொந்த பந்தங்களை அழைத்து வருகிறோம், நீங்கள் வந்து வெளியிட்டால் அது சிறப்பாக மகிழ்வாக இருக்கும் என்று மறுபடியும் அழுத்தம் கொடுத்தனர். 24ஆம் தேதி நான் எப்படியும் சென்னைக்கு வர வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு சமூக நீதிக்கான கி வீரமணி விருது பன்னாட்டு பெரியார் அமைப்பின் மூலம் எனக்கு வழங்கப்பட இருக்கிறது. பெரியார் திடலில் நடைபெறும் அந்த விழாவிலே நான் நேரில் பங்கேற்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. எனவே அந்த நாளில் வேண்டுமானால் தலைமை அலுவலகத்திற்கு வாருங்கள், உள்ளே ஒரு சின்ன அரங்கம் இருக்கிறது, எளிமையாக அதை நாம் வெளியிடுவோம் என்று சொல்லியிருந்தேன். அப்படித்தான் இது ஒருங்கிணைக்கப்பட்டது. ஏனென்றால் பல நிகழ்ச்சிகளை நான் இந்த கொரோனா காலத்தில் தவிர்த்திருக்கிறேன். பல இறப்பு நிகழ்வுகள், துக்க நிகழ்வுகள், பல திருமண நிகழ்ச்சிகள், படத்திறப்பு நிகழ்ச்சிகள், எதற்குமே நான் ஒப்புதல் கொடுக்கவில்லை. கொரோனா எவ்வளவு கொடியது என்பதை கேள்விப்பட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம் இந்த 8-9 மாதங்களில். ஆனால் அது நேரடியாகவே எனக்கு பெரிய துயரத்தை, துக்கத்தை அளித்திருக்கிறது. ஆகவே அது எந்த அளவுக்கு மன உளைச்சலை அல்லது ஒரு மன அழுத்தத்தை தந்திருக்கும் என்பதை நான் விவரித்து சொன்னாலும் விளங்காது. எனவேதான் கும்பலாக கூடி ஒரு நிகழ்வில் பங்கேற்க வேண்டாம் என்று மறுபடியும் நான் தோழர்களிடத்தில் வேண்டுகோள் விடுத்து வருகிறேன். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வதை நேரலை மூலமாக பார்க்கிற தோழர்கள் நம்முடைய இல்ல நிகழ்ச்சிக்கும் நாம் அழைக்கலாம் என்று வழக்கம் போல வந்து அழைப்பு விடுப்பதை நேற்றும் இன்றும் நான் பார்க்கிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் நினைவு நாளில் இருந்து ஒரு சில நிகழ்ச்சிகளை நான் தவிர்க்க இயலாத நிலையிலே பங்கேற்று வருகிறேன். 7ஆம் தேதி போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்
கல்வி உதவித்தொகைக்காக நாம் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அதிலே நான் கலந்து கொண்டேன். கொட்டும் மழையில் தமிழ்நாடு முழுவதும் அதற்கான ஆர்ப்பாட்டங்கள் நடந்தன. இந்தியாவிலேயே இந்த கல்வி உதவித்தொகை திட்டத்திற்காக போராட்டம் நடத்திய ஒரே அரசியல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான். அது மோடியின் கவனத்திற்கு போய் சேர்ந்ததோ என்னவோ தெரியவில்லை. நேற்று அதிகாரபூர்வமாக தலித் மற்றும் பழங்குடி மாணவர்களுக்கென்று 5 ஆண்டுகளுக்கான நிதியாக, கல்வி உதவித்தொகைக்கான நிதியாக 50,000 கோடியை ஒதுக்கீடு செய்வதாக உறுதியளித்திருக்கிறார்கள். 100க்கு 100 இது விடுதலை சிறுத்தைகளின் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்றே நான் பெருமிதத்தோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். SC/ST மாணவர்களுக்கு மட்டுமல்ல, OBC மாணவர்கள், இஸ்லாமியர், கிறிஸ்தவர் உள்ளிட்ட சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் அனைவரும் இதனால் பாதிக்கப்படுவார்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனேயே அது குறித்த அமைச்சரை நேரிலே சந்தித்து மனு கொடுத்து வலியுறுத்தினோம். அதன் பிறகு இது தொடர்பாக பல நேரங்களில் நாம் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். தமிழக முதல்வரை நேரிலே சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம். அதன் பின்னர் அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறோம். இருந்தாலும் இதை ஒரு மக்கள் போராட்டமாக முன்னெடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் டிசம்பர் 7ஆம் தேதி மழை பெய்து கொண்டிருந்த நேரம், அதுதான் நான் இந்த கொரோனா நெருக்கடிக்கு பிறகு கலந்து கொண்ட ஒரு பெரிய நிகழ்ச்சி. காஞ்சிபுரத்தில் நூற்றுக்கணக்கான தோழர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டத்திலே நான் கலந்து கொண்டேன். அதிலிருந்து தோழர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு அழைக்கிற நிலை, இன்றைக்கு நான் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று கொண்டிருக்கிறேன். ஆனாலும் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். எந்த அளவுக்கு கும்பல் கூடாமல் தவிர்க்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. கூடுகிற இடத்தில் கூட நாம் எந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் தவிர்க்கிறோம். இப்போது இங்கிலாந்திலிருந்தும் இத்தாலியிலிருந்தும் இந்தியாவுக்கு வருகிற விமானங்களை எல்லாம் தடை செய்திருக்கிறார்கள். இங்கிலாந்திலும் இத்தாலியிலும் செய்யப்பட்ட ஆய்விலே கண்டறியப்பட்டிருக்கிற புதிய கொரோனா மிக கொடியதாக இருக்கிறது, அதிவேகமாக பரவுகிறது என்கிற அச்சுறுத்தலை உலக நாடுகளுக்கு அந்த இரு நாடுகளும் தந்திருக்கின்றன. எனவே இந்தியாவுக்கும் அது ஒரு அச்சுறுத்தல் தான். இதையெல்லாம் இந்த இடத்திலே நான் சுட்டிக்காட்டுவதற்கு தோழர்கள் நேரடியான நிகழ்ச்சிகளை, கும்பல் கூட்டுகிற நிகழ்ச்சிகளை எந்த அளவுக்கு தவிர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தவிர்ப்பது நல்லது. தேர்தலை நாம் எதிர்கொள்ள வேண்டும். தேர்தலை எதிர்கொள்வதற்காவது இந்த தேர்தல் வரையிலுமாவது நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. தம்பி ருக்மாங்கதன் அவர்கள் தன்னுடைய வருத்தத்தை இங்கே பதிவு செய்தார். அதை அப்போதும் என்னிடத்திலே சொன்னார். அன்றைக்கு ஒரு கவிதை புத்தகம், அதை வெளியிட்டீர்கள், ஆனால் ஒரு வார்த்தையும் நீங்கள் பேசவில்லை. அந்த ஏக்கம் எனக்குள் இன்னும் இருக்கிறது. எனவே இந்த இசைப்பேழை வெளியீட்டு விழாவில் நீங்கள் நேரிலே பங்கேற்க வேண்டும், அதுதான் என்னுடைய ஆசை என்றெல்லாம் அவர் சொன்னது எனக்கு நெகிழ்வை ஏற்படுத்தியது. ஆகவே இந்த நிகழ்வுக்கு நான் ஒப்புக்கொண்டேன். நீண்ட நேரமாக இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. 8 மணிக்கு சக்திதாசன் அவர்களின் படத்திறப்பு நிகழ்ச்சி, ஒரு மூத்த தலைவர் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த இயலாமற் போய்விட்டது. எனவே சென்னைக்கு இந்த இசைப்பேழை வெளியீட்டு விழாவிலே நான் பங்கேற்க வருகிற நிலையில் அதிலும் கலந்து கொள்கிறேன் என்று நான் உறுதியளித்திருக்கிறேன். அங்கே செல்ல வேண்டும். நீண்ட நேரம் நான் பேச இயலாத நிலையிலும் இருக்கிறேன். தம்பி தேவ ருக்குமாங்கதன் எழுதிய பாடல்கள் இங்கே ஒளிபரப்பப்பட்டன. நம்முடைய புதுவை சித்தன் அவர்கள் அதற்கு உயிர்ப்பை தந்திருக்கிறார், மிக பெரும் வீச்சை கொடுத்திருக்கிறார்.
வழக்கம் போல அவருடைய முழுமையான ஈடுபாடு அதிலே பதிவாகி இருக்கிறது. ஒரு பாடலை பாடுகிற போது அதில் எந்த அளவுக்கு பாடகர் உளமாற ஈடுபட்டு அதை பதிவு செய்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே அந்த பாடல்கள் ஒவ்வொன்றுமே வரிகளில் எவ்வளவு வீரியம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு இசையிலும் மிகப்பெரிய அளவில் வீரியம் இருக்கிறது, நம்மை ஈர்க்கும் அளவுக்கான வீழ்ச்சி இருக்கிறது. புதுவை சித்தன் அவர்கள் சொன்னதைப் போல அந்த பாடல் வரிகளை நம்முடைய புரட்சி கணர் இளையக்கம்பன் எழுதியிருப்பாரோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல தேர்ந்த சொற்களை கையாண்டு பாடலை எழுதியிருக்கிறார். அடுத்த தலைமுறை தயாராகிவிட்டது என்று புரட்சி கணர் இளையக்கம்பன் அவர்கள் இங்கே பெருமிதத்தோடு சொன்னார். அதை நான் வழிமொழிகிறேன். எந்த ஒரு இயக்கமும் ஒரு தலைமுறைக்கும் இன்னொரு தலைமுறைக்கும் இடையிலே இடைவெளி ஏற்படாமல் தற்காத்து கொள்ள வேண்டும். தலைமுறை இடைவெளி ஏற்பட்டால் கொள்கை புரிதலிலே குழப்பம் ஏற்படும். அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவையும் ஏற்படுத்தும். புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் நமக்கும் பல தலைமுறைகள் இடைவெளி இருக்கின்றன. ஆனாலும் அவர் சொன்ன கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு நாம் மக்களிடத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அவருடைய கொள்கை கோட்பாடுகளை புரிந்து கொள்ளாதவர்களும் அவர் பெயரை பயன்படுத்துகிறார்கள். அதனாலும் பல குழப்பங்கள் ஏற்படுகின்றன. புரட்சியாளர் அம்பேத்கர் ஒவ்வொரு பரிமாணத்திலும் ஒவ்வொரு பிரமாண்டமாக தெரிவார், ஒவ்வொரு பூதமாக தெரிவார். பூதம் என்றால் பேய் பூதம் என்று பொருள் இல்லை. பஞ்சபூதம் என்று நாம் நிலத்தை சொல்லுகிறோம் என்றால் நிலம் நம்மால் கற்பனை செய்ய முடியாத பிரம்மாண்டத்தை கொண்டது என்று பொருள். அதிலே நாம் ஒரு துணுக்கு. ஆகாயம் ஒரு பூதம் என்றால் ஆகாயத்தின் அடிமுடி நமக்கு தெரியாது, அதன் எல்லை வரம்பு நமக்கு தெரியாது. எது ஒன்றுக்கு எல்லை தெரியாதோ அது பூதம் என்று சொல்லலாம். மனிதனால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத பிரம்மாண்டத்தை நாம் அப்படி சொல்லலாம். ஆகவே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒவ்வொரு பரிமாணத்திலும், பரிமாணம் என்றால் டைமென்ஷன், ஒவ்வொரு ஆங்கிள் அதாவது ஒவ்வொரு கோணம், அவரை எந்த கோணத்தில் பார்த்தாலும் அவர் ஒரு பிரம்மாண்டமாக இருப்பார். அவரை நாம் அடிமுடி காண முடியாது. அடிமுடி காண முடியாது என்பதைத்தான் வடமொழியிலே விஸ்வரூபம் என்பார்கள். விஸ்வம் என்றால் உலகம், பிரபஞ்சம். பிரபஞ்சமே ஒரு வடிவமாக இருந்தால் அதற்கு பெயர் விஸ்வரூபம். ஆகவே கொள்கை கோட்பாடு என்ற வரையறையை நாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை ஒரு விஸ்வரூபமாகத்தான் பார்க்க முடியும். அவரை நாம் அடிமுடியை காண முடியாது. எனவே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியாக அவரை புரிந்து கொள்கிறோம். பெரும்பாலும் அவரை நம்முடைய சாதிக்காரர் என்றுதான் பெரும்பாலான இயக்கங்களும் பெரும்பாலான தோழர்களும் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதுதான் அம்பேத்கரின் கொள்கைகளை வெகு மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதில் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது. எப்படி இயேசு பெருமானை உலகம் தழுவிய ஒரு மாமனிதராக மனிதகுலம் ஏற்றுக்கொண்டிருக்கிறதோ, நபிகள் நாயகத்தை எப்படி உலகம் தழுவிய அளவில் மானுடத்திற்கான ஒரு வழிகாட்டுதலை, வாழ்வியல் நெறிகளை வழங்கியிருக்கிறார் என்று ஏற்றுக்கொள்கிறதோ, எப்படி மகான் கௌதம புத்தரை உலகம் தழுவிய அளவில் ஒட்டுமொத்த மானுடத்திற்கும் மகத்தான கோட்பாடுகளை வழங்கியவர் என்று ஏற்றுக்கொள்கிறதோ, அந்த வரிசையிலே வைத்து பார்க்கக்கூடிய ஒரு மகத்தான மாமனிதர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஆகவே அவரை சரியாக புரிந்து கொண்டு அந்த அடிப்படையிலே அவருடைய கொள்கை கோட்பாடுகளை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பது என்பது அவ்வளவு இலகுவான பணி அல்ல.
நம்முடைய கொள்கை பகைவர்களும் புரட்சியாளர் அம்பேத்கரை கையில் ஏந்துகிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைக்கு நேர் முரணான பகை சக்திகளும் அவரை தோளில் தூக்கி வைத்து கொண்டாடுகிற ஒரு காலமாக இது இருக்கிறது. நரேந்திர மோடி அவர்களே புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழாவில் பேசுகிற போது, என்னை போன்றவர்களெல்லாம் இந்த இடத்திற்கு, இந்த உயரத்திற்கு வர முடிந்தது என்றால் அதற்கு அம்பேத்கர் தான் காரணம் என்று பேசுகிறார் என்றால் அது நன்றி உணர்வோடு சொல்லுகிற வார்த்தை அல்ல தோழர்களே. அவர்களின் திரிபுவாதத்திற்கு வலு சேர்ப்பதற்கான ஒரு முயற்சி அது. திரிபுவாதம் என்றால் என்ன? புரட்சியாளர் அம்பேத்கரை இந்துக்களின் தலைவராக காட்டுகிற முயற்சி. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அந்நிய மதங்களுக்கு எதிரியாக காட்டுகிற ஒரு முயற்சி. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை சனாதன தர்மத்திற்கு ஆதரவாளர் என்று காட்டுகிற ஒரு முயற்சி. இதுவெல்லாம் திரிபுவாதம். அப்படிப்பட்ட திரிபுவாதிகள் தான் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள், RSS உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்கள். அவர்களும் அம்பேத்கர் ஜெயந்தியை கொண்டாடுகிறார்கள். எனவே யார் அம்பேத்கரை பேசுகிறார், யார் யார் பேசுகிறார்கள் என்பதையெல்லாம் அடையாளம் கண்டு அவர்களை மக்களிடத்திலே அம்பலப்படுத்துகிற கடமைகளும் நமக்கு இருக்கின்றன. அம்பேத்கர் பெயரை வைத்து அமைப்பு நடத்துவது அல்லது பிழைப்பு நடத்துவது அது மட்டுமே அம்பேத்கருடைய கனவை நனவாக்குவதற்கு பயன்படாது. ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி புரட்சியாளர் அம்பேத்கரின் மீது பாசத்தையும் பற்றையும் காட்டுகிற ஒரு இயக்கமாக மட்டுமே இல்லாமல் அவருடைய கொள்கை கோட்பாடுகளை முழுமையாக மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிற ஒரு மாபெரும் இயக்கமாக வலுப்பெற வேண்டும். அப்படி என்றால் இயக்கத்திலே கொள்கை சார்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள், கோட்பாடு சார்ந்து விவாதிக்கக்கூடியவர்கள், அதன் அடிப்படையிலே பல்வேறு படைப்புகளை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் தேவைப்படுகிறார்கள். கவிஞர்களாக, எழுத்தாளர்களாக, பேச்சாளர்களாக, நாடக ஆசிரியர்களாக, இன்னும் இது போன்ற கலை, இலக்கியம், பண்பாடு போன்ற தலங்களில் ஆளுமை பெற்றவர்களாக, அத்தகைய ஆளுமை பெற்றவர்கள் விடுதலை சிறுத்தைகளாக பணியாற்ற முன்வர வேண்டும். அதை தேடுவதும் நம்முடைய கடமை. அப்படிப்பட்டவர்களை கொண்டு வந்து இணைப்பதும் நம்முடைய கடமை. அவர்களை எல்லாம் அரசியல் வழியிலே நெறிப்படுத்துவதும் நம்முடைய கடமை. ஒரு தலைமுறை விட்டு இன்னொரு தலைமுறையை இப்படித்தான் இந்த தலங்களில் தான் இணைக்க வேண்டும். 1000 பாடல்களை நாம் உருவாக்கியிருந்தாலும் கூட இந்த 1000 பாடல்களையும் எவ்வளவு பேருக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம் என்பது முக்கியமானது. இருக்கலாம், திருக்குறள் என்கிற மகத்தான வாழ்வியல் நெறி இருக்கலாம், எல்லார் வீடுகளிலும் அந்த புத்தகம் இருக்கலாம். ஆனால் எவ்வளவு பேர் அதை படித்து அதன் அடிப்படையிலே வாழ முயற்சிக்கிறோம் என்பது முக்கியமானது. அதே போல புத்தமும் அவர் தம்மமும் என்கிற நூல், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய நூல் நமது கைகளிலே இருக்கலாம். எவ்வளவு பேர் அதை நாம் மக்களிடத்திலே கொண்டு போய் விளக்கி சொல்லி இருக்கிறோம் அல்லது அதை புரிய வைத்திருக்கிறோம் என்பதுதான் முக்கியமானது. புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவுருவப் படங்களை வீடுகளில் வைத்திருக்கலாம், சிலைகளை தெருக்களில் வைத்திருக்கலாம், அந்த உணர்வை உள்ளத்திலே தேக்கி வைத்திருக்கலாம். ஆனால் அவர் சொன்ன கருத்து என்ன, அவர் விரும்பிய கொள்கை கோட்பாடுகள் என்ன என்பதை புரிந்து கொள்வது என்பதுதான் முக்கியம். அதை புரிந்து கொள்வதும் அதை இன்னொரு வடிவத்தில் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வதும் தான் இயக்கம் என்பதாகும். அதுதான் ஒரு மூவ்மெண்ட். இயங்குவதுதான் இயக்கம், இயங்கிக் கொண்டே இருப்பதுதான் இயக்கம். நமக்குள்ளே ஒரு வளையத்தை போட்டுக்கொண்டு அந்த வளையத்துக்குள்ளேயே நாம் முடங்கிவிடக்கூடாது.
அடுத்த தலைமுறைக்கு அது போய் சேர வேண்டும். எனவே அந்த இளம் தலைமுறையினரை, புதிய தலைமுறையினரை உள்வாங்குவதற்கு ஏற்ற படைப்புகள் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த கலை வடிவங்கள் நமக்கு தேவைப்படுகின்றன. போராட்ட களங்கள் தேவைப்படுகின்றன. அதையெல்லாம் புரிந்து செயல்படக்கூடிய வகையிலான ஒரு முயற்சியாகத்தான் இந்த இசைப்பேழை தயாரிப்பையும் வெளியீட்டையும் நான் பார்க்கிறேன். அதில் தம்பி தேவருக்குமாங்கதனுடைய எழுத்துக்களை நான் அந்த பாடல்களை கேட்கும்போது உற்று கவனித்தேன். அவருக்கு புரட்சியாளர் அம்பேத்கரை, விடுதலை சிறுத்தைகளை பற்றிய ஒரு தெளிவு இருக்கிறது, ஒரு புரிதல் இருக்கிறது, அவரிடத்திலே அந்த தொலைநோக்கு பார்வை இருக்கிறது என்று நான் பெரிதும் நம்புகிறேன். பாடல்களிலே எதுகை மோனை வர வேண்டும் என்பதற்காக வார்த்தைகளை தேட வேண்டாம். கொள்கை பிசிறு இல்லாமல் நாம் சொல்ல வரக்கூடிய கருத்தில் எந்த பிழையும் ஏற்படாமல் எளிய வார்த்தைகளை பயன்படுத்தினாலே போதுமானது என்று அவரிடத்திலே நான் சொன்னேன். ஒரு இடத்திலே எழுந்து என்று எழுதுவதால் இன்னொரு இடத்திலே விழுந்து என்று எழுத வேண்டும் என்று நாம் தேட வேண்டியதில்லை. அல்லது சினந்து என்று எழுத வேண்டும் என்றெல்லாம் வார்த்தைகளை போய் தேடி அதற்காக மண்டையை பீத்து கொள்ள வேண்டிய தேவையில்லை. அப்படிப்பட்ட சொல்லாடல்களுக்காக நாம் கருத்தை விட்டுவிடக்கூடாது. பாடல்களுக்கு அது அழகூட்டும், மெருகூட்டும், அது வலு சேர்க்கும், அது கவனத்தை ஈர்க்கும். ஆனாலும் கூட அதைவிட முதன்மையானது கருத்து, என்ன சொல்ல வருகிறோம் என்கிற கருத்து. அப்படிப்பட்ட சொற்களை அடுக்குமொழி என்கிற அடிப்படையிலோ அல்லது எதுகை மோனை என்கிற அடிப்படையிலோ தேடி கருத்து பிழைக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது என்று நான் தேவ ருக்குமாங்கதனுக்கு மட்டுமல்ல, அப்படி எழுத முனைகிற இளைய தலைமுறையினர் அனைவருக்கும் நான் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். அதுதான் மிக முக்கியமானது. பாடல்கள் என்பது இசையை சேர்க்கிற போது மிகப்பெரிய வீச்சை பெறுகிறது. அந்த இசை நம்முடைய உள்ளத்தை ஈர்க்கும் இயல்பான ஆற்றலை கொண்டது. ஆனால் அதுவும் கருத்தை பின்னுக்கு தள்ளக்கூடிய வகையிலான ஒரு ஓசையாக அமைந்து விடக்கூடாது. கருத்துக்கு முக்கியத்துவம், திரைப்பட அடிப்படையிலான இசை ஒருபோதும் வரக்கூடாது. ஒரு திரைப்பட இசையை பாப்புலரான ஒரு சாங், ரொம்ப மக்கள் மத்தியிலே எடுபட்ட ஒரு பாடல், எனவே அந்த பாடலை கருத்திலே கொண்டு அந்த இசை வடிவத்திலேயே ஒரு பாடலை எழுதினோம் என்றால் அந்த இசை வடிவத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் அது தொடர்பான திரைப்படத்தையும் அது தொடர்பான திரை காட்சிகளையும் தான் மனதிலே கொண்டு வந்து பார்ப்பார்கள். அதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. தனி பாடல்களாக இருக்க வேண்டும். இதற்கென்றே உருவாக்கப்பட்ட ஒரு இசை வடிவமாக அது இருக்க வேண்டும். அது இயக்க பாடல் என்று புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அது அமைய வேண்டும். இரண்டாவது, இந்த சமூகத்தை பற்றிய மதிப்பீடு, அடிமை சனம் அல்லது அடிமை விலங்கு அல்லது இது போன்ற ஒரு இன்ஃபீரியர், ஒரு தாழ்வு எண்ணத்தை உருவாக்கக்கூடிய சொற்களை பயன்படுத்த வேண்டாம். எப்போதும் எழுச்சி ஊட்டக்கூடிய சொற்களாக அது இருக்க வேண்டும். அது வீரியம் மிகுந்த சொற்களாக இருக்க வேண்டும். அது நம்பிக்கை ஊட்டும் சொற்களாக இருக்க வேண்டும். அது எகிரிப்பாயக்கூடிய நெஞ்சுரத்தை தருகிற சொற்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு வலிமை இருக்கிறது. சொல்லை சொல்லாக நாம் கடந்து போய்விட முடியாது.
ஒவ்வொரு சொல்லுக்குள்ளும் மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிறது. ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு இயக்கு விசை இருக்கிறது. சாதாரண ஒரு விலங்கை பார்த்து, வளர்க்கிற நாயை பார்த்து போ என்றால் போகிறது. போ என்கிற அந்த ஓசை அதை இயக்குகிறது. வா என்றால் வருகிறது. வா என்கிற சொல்லுக்கு எவ்வளவு பெரிய வலிமை இருக்கிறது என்று பாருங்கள். வெறும் ஓசை, அது ஒரு சொல், அதிலே ஒரு ஆழமான பொருள். அந்த பொருள் அதனுடைய காதிலே விழுந்து அது உணர்ந்து அதற்கு ஏற்ப அது இயங்குகிறது. ஆகவே ஒன்றை இன்னொன்று இயக்குவதற்கு சொல் என்பதே ஒரு எந்திரமாக இருக்கிறது. செத்துப்போ என்று ஒருவன் திட்டினால் நம்பிக்கையான ஒரு தந்தையோ தாயோ, நீ எல்லாம் எதுக்கு கிடக்கிற, போய் செத்துப்போ அப்படின்னு சொல்லும்போது அதை தாங்கிக் கொள்ள முடியாத ஒருவன் தூக்கிட்டு செத்து போகிறான். செத்துப்போ என்கிற அந்த சொல். ஆக ஒருவனை பார்த்து நீ முட்டாள், நீ அடிமை, நீ ஏழை, நீ நோஞ்சான் என்று திரும்ப திரும்ப ஒரு சமூகத்தை பார்த்தோ அல்லது ஒரு தனி மனிதனை பார்த்தோ நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால் அது அவனுக்குள்ளே மிகப்பெரிய தாக்கத்தை அது ஏற்படுத்தும். அது ஒரு நெகட்டிவ் எஃபெக்டை கொடுக்கும், ஒரு எதிர்மறை விளைவை கொடுக்கும். எனவே படைப்பாளிகள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதுவும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கான படைப்புகளை செய்யக்கூடியவர்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நான் தொடக்கத்தில் எழுதிய முழக்கங்களுள் எனக்கு பிடித்தது விழிப்பாய் இரு நெருப்பாய் எழு என்கிற ஒரு முழக்கம். விழிப்பாய் இரு நெருப்பாய் எழு. நெருப்பு எப்பவுமே மேல் நோக்கி தான் எழும். அதுக்கு தீவிரம் கூட கூட இன்னும் வேகமாக தான் மேல் நோக்கி எழும். ஒருபோதும் அது கீழ் நோக்கி போகாது. அப்படி விழிப்பாய் இரு என்று சொல்லுவது ஏதோ கண்ணை முடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. 360 டிகிரில என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கணும். நம்மளை சுற்றி என்ன நடந்துகிட்டு இருக்கு, நாம் எப்படி அதோடு இணைந்து இருக்கிறோமா இல்லையா? உலகம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த ஓட்டத்தின் வேகத்திற்கும் நம்முடைய ஓட்டத்தின் வேகத்திற்கும் என்ன இடைவெளி இருக்கிறது? நாம் பின்தங்கி இருக்கிறோமா, முன்னேறி போய் கொண்டிருக்கிறோமா, அல்லது அதற்கு நிகராக ஓடிக்கொண்டிருக்கிறோமா என்றெல்லாம் உணர்வதுதான், அந்த உணர்தல் தான் விழிப்பு. இமைகளை திறப்பதல்ல, உள்ளத்தை திறந்து வைத்திருப்பது, அகத்தை திறந்து வைத்திருப்பது. எனவே கையாளக்கூடிய சொற்கள் விழிப்பூட்டக்கூடியதாக இருக்க வேண்டும், விழிப்பூட்டக்கூடியவையாக இருக்க வேண்டும், வீரியத்தை கூட்டக்கூடியவையாக இருக்க வேண்டும், எழுச்சியை ஊட்டக்கூடியவையாக இருக்க வேண்டும். எந்த நிலையிலும் தனி மனிதனையோ அல்லது ஒரு சமூகத்தையோ தாழ்வாக எண்ணக்கூடிய சொற்களை கையாளக்கூடாது என்று ருக்குமாங்கதன் அவர்களுக்கு நான் சொன்னேன். அந்த பாடல் ஒரு இடத்துல என்னவோ அந்த மாதிரி ஒரு சொல்லாடல் இருந்தது. நிறைய அவர் பயன்படுத்தவில்லை. தொடக்க காலத்தில் நான் கூட அப்படி பயன்படுத்தி இருக்கலாம். பிற்காலத்தில் அதையெல்லாம் நான் மெல்ல மெல்ல மாற்றிக்கொண்டு வந்திருக்கிறேன். தம்பி ருக்குமாங்கதனுக்காக இதை சொல்லுகிறேன் என்று இல்லை, எல்லோருக்குமாகத்தான் இதை நான் சொல்லுகிறேன். நாம் நம்முடைய ஆளுமையை பெருக்கிக் கொள்ள வேண்டும், அடுத்த தலைமுறையை நம்மோடு இணைத்து கொள்ள வேண்டும். நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைநபர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை நனவாக்க வேண்டும். சனாதனத்தை வேறறுப்பது என்பதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் ஒட்டுமொத்த கொள்கையின் சாராம்சம். சனாதனத்தின் நேர் பகை ஜனநாயகம், ஜனநாயகத்தின் ஒற்றை பகை சனாதனம். இந்த புரிதலோடு நம்முடைய பயணத்தை நாம் தொடருவோம். தொடங்கிய பயணத்தை தொடருவோம். அதை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்போம். கலை, இலக்கியம், பண்பாடு போன்ற தளங்களில் அதற்கான வித்துக்களை நாம் விதைப்போம்.
தம்பி ருக்மாங்கதன் இன்னும் பல பாடல்களை புரட்சிக்கடல் இளைய கம்பனின் வீச்சு நிறைந்த சொற்களைப் போல, எழுச்சி ஊட்டக்கூடிய பாடல்களைப் போல எழுத வேண்டும். எப்படி பாவேந்தர் பரம்பரை என்று ஒன்று இருந்ததோ அதை போல புரட்சிக்கடல் பரம்பரை என்று சொல்லக்கூடிய வகையில் இளைஞர்கள், ஏனென்றால் அவருடைய பாடல் விடுதலை சிறுத்தைகளுக்கு எவ்வளவு பெரிய எழுச்சியை ஊட்டுகிறது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. எந்த அளவுக்கு அது வீரியத்தை கொடுத்திருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அதற்கு உயிர் பூட்டிய பெருமை நம்முடைய புதுவை சித்தனவர்களுக்கும் உண்டு. எனவே எக்காலத்திற்கும் நாம் இந்த இருவரும் படைப்பாளிகளுக்கு, கலைஞர்களுக்கு, இந்த இயக்கத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துகிற களப்பணிகளை ஆற்றிய இந்த இருவருக்கும், இன்னும் இவரை போல நம்முடைய களத்திலே நின்ற அத்தனை தோழர்களுக்கும் நன்றி கடன் பெற்றிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்னும் ஏராளமானவர்கள் தங்களை முழுமையாக ஒப்படைத்துக் கொள்ள முன்வர வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுத்து, தம்பி ருக்குமாங்கதனுக்கும் அவருக்கு துணை நின்ற குணசேகரன் உள்ளிட்ட அத்தனை தோழர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன், பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை இதே இடத்தில் வெண்மணி வீரவணக்க நாள் மற்றும் மனுச்சட்ட எரிப்பு நாள் கருத்தமர்வு நடைபெறுகிறது. பழக்கருப்பையா அவர்கள் நேரிலே வந்து உரையாற்ற இருக்கிறார். கலையரசி நடராஜன் அவர்களும் இங்கு அரங்கிற்கு வர இருக்கிறார். ராதிகா கணேஷ், கீதா சாரு சிவம், நீதியரசர் ஹரி பரந்தாமன் ஜூம் இணைப்பு வழியாக வந்து உரையாற்ற இருக்கிறார். மிக முக்கியமான நிகழ்வு நாளை நாம் இங்கே நடத்த இருக்கிற நிகழ்வு. இந்த மழை இல்லாவிட்டால், மழை இருக்கும் என்று கருதி நாம் போராட்டம் அறிவிக்கவில்லை. தொடர்ச்சியாக பல போராட்டங்களை நடத்தி கொண்டே இருந்த நிலையில் நாளை புரட்சியாளர் அம்பேத்கருடைய போராட்ட நினைவு நாள் 1927. இங்கே கூடியிருக்கிற நாம் யாரும் சிசுவாக கூட உருவாகாத காலம் அது. ஆகவே அதை வட இந்திய மாநிலங்கள், ஏன் ஆந்திரா வரையிலும் கூட, தமிழ்நாட்டை தவிர எல்லோரும் அதை நினைவு கூர்ந்து போராட்டங்களை எடுக்கிறார்கள் அல்லது இப்படி நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள். அதன் அடிப்படையில் நாளை நாமும் நடத்த இருக்கிறோம். எல்லா பொறுப்பாளர்களும் நாளை கட்டாயம் வர வேண்டும். அது ஒரு கருத்தியல் சார்ந்த அரசியல் நிகழ்வு. கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் தம்மோடு தொடர்புள்ள அத்தனை தோழர்களுக்கும் தகவல் தெரிவித்து நாளை சரியாக, ஏன்னா அதுக்கு அடுத்து 2-3 நிகழ்ச்சிகள் இருக்கு. எனவே சரியாக 4 மணிக்கு நாம் இந்த இடத்திலே நிகழ்ச்சியை தொடங்க இருக்கிறோம். நாளை சந்திப்போம். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.